அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வுகள் வாரந்தோறும் இடம்பெறும் உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் உலக நகர்வுகளை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக உலக நகர்வுகள் இடம்பெறுகின்றது. இன்றும் கூட கலையத்தில் எங்களோடு அருஸ் அவர்கள் இணைந்திருக்கின்றனர். வணக்கம் அருஸ் அவர்களே. வணக்கம் தனாஜானி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு இருந்த வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் நாங்கள் யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்ற பின்பு நேட்டோ நடவடிக்கை எவ்வாறு இருக்க போகின்ற என்ற கேள்விகள் நீங்கள் சில மாதங்களுக்கு முன்னதாக எழுப்பியிருந்தீர்கள். அவர்களுடைய பங்களிப்பு தொடர்பாக எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் கடந்த 2 வாரத்துக்குள் நேட்டோ படையணியினுடைய ரோந்து அதிகமாக இருப்பதாக கூறப்படுகின்றது. இதனுடைய பின்னணி என்ன என்று நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? உண்மையில் அந்த பால்டிக் கடற்பகுதியை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதன் ஊடாக இந்த ரஷ்யாவின் எண்ணெய் போக்குவரத்து, ஏனென்று சொன்னால் ரஷ்யாவின் எரிபொருள் வளங்கள் குழாய்களில் பெருமளவில் தடை செய்துள்ளதால் அல்லது தகர்க்கப்பட்டுள்ளதால் ரஷ்யா டேங்கர்ஸ் ஊடாகத்தான் இந்த எண்ணெய் வர்த்தகத்தில் ஈடுபடுகின்றது. இப்ப ரஷ்யாவில கிட்டத்தட்ட 600 டேங்கர்ஸ் ரஷ்யாவின் ரெஜிஸ்டர்டா இருந்தாலும், ஆனால் ஷடோ டேங்கர்ஸ் என்று சொல்றது ரஷ்யா வெவ்வேறு நாடுகள்ல வெவ்வேறு பினாமிகள் பேர்ல வச்சு நடத்துற டேங்கர்கள் கிட்டத்தட்ட 1800 டேங்கர்கள் இருக்கின்றன. அப்ப இதன் மூலமாகத்தான் ரஷ்யா தனது எரிபொருளை, என்ன சொன்னால் ரஷ்யாவின் பொருளாதாரத்துல மிக முக்கியமானது எரிபொருள் தான், அதன் GDP. அப்ப அதன் ஊடாக எரிபொருள் விநியோகத்தை ஆசியா ஆப்பிரிக்க நாடுகளுக்கு மேற்கொண்டு தனது பொருளாதாரத்தை தக்க வைத்து அந்த பொருளாதாரத்தின் ஊடாக போரை நடத்துகின்றது. கிட்டத்தட்ட இந்த உக்ரைன் போரில் ரஷ்யா $250 பில்லியன் செலவழித்ததாக கூறப்படுகிறது. இதுக்கான நிதியை திரட்டுகிறது. அப்ப இந்த பால்டிக் சி பகுதியில் கேபிள்கள், இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் அங்க பவர் கேபிள் பின்லாந்துக்கும் ஈஸ்டோனியாவுக்கும் இடையிலான அந்த பவர் கேபிள் தகர்க்கப்பட்ட சேதப்படுத்தப்பட்டிருந்தது. அதே போல பிறகு அதற்கு அடுத்த மாதம், இந்த மாதமும் இன்னொரு பவர் கேபிள் சேதமாக்கப்பட்டிருக்கிறதாகும். இது முதலில் சைனாவின் ஒரு கப்பல் அதை செய்ததாக கூறப்பட்டது, பிறகு ரஷ்யாவின் கப்பல் செய்ததாக கூறப்பட்டது. ஆனால் எந்த விதமான தடயங்களும் அவர்களால் முன்வைக்க முடியவில்லை. இப்போது நேட்டோ ஒன்றை கூறியிருக்கிறது, தாங்கள் அந்த கடற்பகுதியில் தங்கள் பிரசன்னத்தை அதிகரிக்க போகிறோம் என்று சொல்லி கூறியிருக்கிறார். ஆனால் இதற்கு ரஷ்யாவின் துணை வெளிவார அமைச்சர் அலெக்சாண்டர் குருஸ்கோ ஒன்றை கூறியிருக்கிறார். என்னென்று சொன்னால், இது நேட்டோவின் ஆறு இல்லை, அதாவது லேக் இல்லை. அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார், நேட்டோஸ் இன்டர்னல் லேக் என்று சொல்லி. நேட்டோவின் உள்ளக நேட்டோ நாடுகளுக்குள்ள இருக்கிற ஒரு ஆறு என்று இந்த பால்டிக் சீயை அவர்கள் நினைக்க கூடாது. ரஷ்யா தனது பிரசன்னத்தை அங்கு நிலைநாட்டுவதற்காக பதிலடி கொடுக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். இப்ப உதாரணமாக அதாவது தங்களுக்கு ஒரு த்ரெட்னிங் வருகிறது அல்லது தங்கள் பாதுகாப்புக்கு ஆபத்து என்ற முறையில் மெல்ல மெல்ல ரஷ்யாவை சுற்றி வளைப்பதாகத்தான் ரஷ்யா உணர்கின்றது போல தெரிகின்றது. அதே சமயம் ரஷ்யாவின் ஒரு பொருளாதாரத்தையும் எண்ணெய் வர்த்தகத்தையும் முடக்கும் ஒரு செயற்பாடு. எவ்வளவு அழுத்தத்தை பிரிவிக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள் என்று தெரிகின்றது. இப்ப நீங்கள் எண்ணெய் என்று சொல்லும் பொழுது ரஷ்யாவுடைய எரிவாயு விநியோகத்தை மீண்டும் தொடங்குவதற்கு எதிராக கொடுக்க வேண்டாம் என்று அவர் விடாப்பிடியாக நிற்கிறார். போலந்து அதிபரை பொறுத்தவரை போலந்து நாடு ரஷ்யாவுக்கு மிக கடுமையான எதிர்ப்பாக நிற்கின்றது. பெருமளவான இப்ப உதாரணமாக பாத்தீங்கன்னா உக்ரைன் போர் ஆரம்பமாகிய பிறகு 300 டேங்குகளை வழங்கியதும் போலந்து நாடுதான். போலந்து நாட்டிலிருந்து பேட்ரியாட் ஏவுகணைகள் மூலம் ரஷ்யாவின் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தலாம் என்றும் கூறப்பட்டது. அதே போலதான் இப்ப இந்த நீங்கள் கூறியது போலதான் இந்த கருத்தை அவர் கூறியிருக்கிறார். ரஷ்யாவின் எரிபொருட்களை போர் முடிந்தாலும் விநியோகிக்க விட மாட்டோம் என்பதற்கு ஹங்கேரியின் அதிபர் கடுமையான பதிலடி ஒன்றை கொடுத்திருக்கின்றார். அதாவது அமெரிக்காவின் ஒரு பில்லியனர் சரோஸ் என்று சொல்றது ஜோர்ஜ் சரோஸ், அவர் ஓப்பன் ஃபண்ட் என்ற ஒரு சேரிட்டியை ஆரம்பித்து உலகம் முழுவதிலும் பெருமளவான போர்களையும் நடத்தி இருக்கின்றார்கள், பெருமளவான ஆட்சி மாற்றங்களையும் மேற்கொண்டிருக்கிறார்.
அவர்தான் அண்மையில் இந்தியா தொடர்பாகவும் ஒரு கருத்தை கூறியிருந்தார். அப்ப அவரின் நிகழ்ச்சி நிரலை போலந்து அதிபர் வந்து பின்பற்றுவதாகத்தான் ஹங்கேரி குற்றம் சாட்டி இருக்கின்றது. ஹங்கேரி கடுமையாக, அதாவது மேற்கு ஐரோப்பாவை அழிக்கும் ஒரு நடவடிக்கை தான் இந்த போலந்தின் கருத்து என்று கூறியிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ஜெர்மன் பொருளாதாரம் கடந்த 2 வருடங்களாக 0.2 விகிதமாகத்தான் அதன் ஜிடிபி இருக்கின்றது. ஜெர்மனின் ஆட்சியும் கவிழ்த்திருந்தது. இப்போது மேற்கு ஐரோப்பிய நாடுகள் வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலில் இருக்கின்றன. என்னென்று சொன்னால், புதிய அமெரிக்க நிர்வாகத்தை எதிர்கொள்வது, தங்களை எவ்வாறு தக்க வைத்துக் கொள்வது என்று. இப்ப உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இலோன் மஸ்க் அவர்கள் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த இங்கிலீஷ் சேனல் என்று சொல்றது, உங்களுக்கு தெரியும், பிரான்சுக்கும் யூகேக்கும் இடையிலான சேனல் நீரிணை, அதை இப்போ ஜார்ஜ் வாஷிங்டன் சேனல் என்று மாத்த போறன்னு கூறியிருக்கிறார். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா கூகுள் மேப்பில் வந்து கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவை கல்ஃப் ஆஃப் அமெரிக்கா என்று மாற்றப்பட்டிருக்கிறது. அது வந்து அவர்கள் கூறுகிறார்கள், அமெரிக்காவில் தானே அப்படி தெரிகிறது, மெக்சிகோவில் பழைய நேமில் தான் இருக்கிறது என்று சொல்லி. அப்ப அந்த மேற்குலக நாடுகள், அதாவது அமெரிக்காவை பொறுத்தவரை அகண்ட அமெரிக்கா என்று சொல்லி எல்லாவற்றையும் மெல்ல மெல்ல மாற்றி கொண்டு வருகிறார். இப்ப யாழ்ப்பாணத்துல திருவள்ளுவர் கலாச்சார நிலையம் மாதிரி, அதாவது இங்கிலீஷ் சேனல் வந்து இனிமேல் ஜார்ஜ் வாஷிங்டன் சேனல், அதாவது அமெரிக்காவின் முதலாவது அரசு தலைவருக்கான கௌரவமாக அது இருக்க வேண்டும் என்று இலோன் மஸ்க் அவர்கள் கூறியிருக்கின்றார். இப்ப இலோன் மஸ்க்கு தான் ஸ்பெயின் பிரதமர் வந்து கடுமையான பதிலடி கொடுத்தவர். என்னென்றால், ஐரோப்பா வந்து இந்த சிலிக்கன் வேலி பில்லியனர்ஸுக்கு எதிராக எழும்ப வேண்டும் என்று சொல்லி, ஏனென்றால் பல நாடுகளின் ஜனநாயகத்தில் தலையிடுகிறார்கள் என்று. இப்ப போலந்து அதிபரின் கருத்தும் வந்து இந்த அமெரிக்காவை இந்த கருத்தை பிரதிபலிப்பதாகத்தான் இருக்கிறது. அதற்கு பதிலடியாகத்தான் டீப் சீக் என்ற ஒரு நிறுவனம் இவர்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. அது தொடர்பாக நாங்கள் சற்று தாமதமாக பார்க்கலாம். இப்ப யுக்ரைன் தொடர்பாக நீங்கள் கூறும்பொழுது, போலந்து அதிபர், ஹங்கேரி அதிபர் தொடர்பாக நீங்கள் கூறும்பொழுது, ரஷ்யாவினுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலயம் மீது ஆளில்லா விமானம் தாக்குதல் நடத்தியதாக கூறியிருக்கிறார்கள். அங்கே வீடியோ காட்சிகளும் இணைத்திருக்கிறார்கள். இதனால் எவ்வளவு தாக்கம்? உண்மைதான். ரஷ்யாவின் பெருமளவான பொருளாதார இலக்குகளை தான் தாக்குகிறார்கள். ரஷ்யாவும் மீண்டும் மீண்டும் கூறியிருக்கிறது, அவர்கள் ராணுவ இலக்குகளை தாக்கவில்லை, பொருளாதார இலக்குகள். கிட்டத்தட்ட 100கணக்கான ஆளில்லாத தாக்குதல் விமானங்களை பயன்படுத்தும் போது அவர்களால் எல்லாவற்றையும் சுட்டு வீழ்த்த முடியாது, 1-2 தவறி விழும். அப்ப அவ்வாறு விழும்போது அது எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை என்னும் போது தீப்பற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட ரஷ்யாவுக்கும் கடுமையான இழப்புகள் ஏற்பட்டு கொண்டுதான் வருகின்றது. இந்த வாரம் ரஷ்யா ஒன்றை கூறியிருந்தது, டொன்பாஸ் பகுதியில் தனது இறுதியான நகரத்தையும் தாங்கள் மீட்டு விட்டோம் என்று சொல்லியும், அடுத்ததாக சப்ரோசியா தான் அடுத்த எல்லையாக இருக்கிறது என்று சொல்லியும் கூறியிருக்கிறது. இப்ப களமுனைகளில் ரஷ்யா வந்து மிக முன்னோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. அப்ப இதே உக்ரைனை பொறுத்தவரையில் அதை தடுக்க முடியாத நிலையில் ரஷ்யாவின் உட்பகுதிகளில் தாக்குதலை நடத்துகின்றது. இது ஒரு மேற்குலகத்தின் அஜெண்டா. ரஷ்யாவின் பொருளாதாரத்தை, இப்ப எண்ணெய் வளங்களை குறிவைத்து தாக்குவது என்பது ரஷ்யாவின் பொருளாதாரத்தை அழிப்பது. இப்ப சில ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் என்னென்றால், ரஷ்யாவை பொருளாதாரம் எண்ணெய் சார்ந்து இருந்தாலும் அது நீண்ட காலத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாது. ஏனென்றால் மேற்குலகத்தின் தடைகள் காரணமாக அவர்களின் அட்வான்ஸ் டெக்னாலஜியை ரஷ்யா அக்சஸ் பண்ண முடியாது. அப்ப ட்ரில்லிங் வந்து அது பாசிபிலிட்டி இல்லை என்று அவர்கள் கூறுகின்ற நிலையில் உக்ரைன் இவ்வாறான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இப்ப ஆனால் உக்ரைன் புலனாய்வு பிரிவின் தலைவர் வந்து கிரில் பொடனோவ் அவர் ஒன்றை கூறியிருக்கிறார். என்னென்று சொன்னால், எதிர்வரும் மே மாதத்துக்கு இடையில் உக்ரைன் பேச்சுவார்த்தைக்கு செல்ல வேண்டும், இல்லை என்றால் அது ஒரு கொலாப்ஸாக, அதாவது வீழ்ச்சி அடைந்த ஒரு நாடாக மாற்றப்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதாக கூறியிருக்கிறார். இப்ப அமெரிக்காவும் கூடுதலாக அந்த நிதி உதவிகளை நிறுத்துவது, 100 நாடுகள் போரை நிறுத்துவது என்ற தொனியில் பேசும்போது உக்ரைன் தனது இறுதி சமராக இதை பயன்படுத்துவது போலதான் தெரிகிறது. நீங்கள் கள நிலையை கூறும் பொழுது இன்னொரு விடயம் அங்கே பின்னணியில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கிறது. அதாவது யுஎன்னுடைய பாதுகாப்பு படை செல்வதற்கான ஒரு முயற்சிகள் எடுக்கப்படுவதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக சர்ச்சைகளோடு ஏற்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ரஷ்யா வெல்லக்கூடாது என்பதில் திட்டவட்டமாக இருக்கிறார்கள். ஆனால் நிலைமை அவ்வாறு இல்லை, மாறாகத்தான் இருக்கின்றது. இது தொடர்பாக என்ன நிலைமை? பலதரப்பும் பேசி இருக்கின்றது. அண்மையில் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி கூறியிருந்தார், கிட்டத்தட்ட 2 லட்சம் நேட்டோ படையினர் அல்லது ஐரோப்பிய ஒன்றியத்தை சேர்ந்த படையினரை அங்கு களமிறக்கி அது ஒரு அமைதி நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி.
அதே போலதான் ஐரோப்பிய ஒன்றியத்தின் படைத்துறை கட்டமைப்பின் தலைவரான ராபர்ட் பிரிங்கர் ஒன்றை கூறியிருக்கின்றார். என்று சொன்னால் அவர் டைவெல்ட் என்ற ஜெர்மன் ஊடகத்துக்கு கூறியிருக்கின்றார். யுஎன் தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்து யுஎன் ஊடாக ஒரு அனைத்துலக அமைதி காக்கும் படையினரை அங்கு களமிறக்குவது என்று கூறியிருக்கிறார். ஆனால் இவை இரண்டுக்குமே ரஷ்யாவின் தூதுவர் கடுமையான ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறார். ரஷ்யாவின் சம்மதமின்றி களமிறக்கப்படுகின்ற எந்த ஒரு அமைதிப்படையினரையும் தாங்கள் தாக்கும் இலக்குகளாகத்தான் பாவிப்போம் என்று சொல்லியும் அவர்கள் அனைவரும் தாக்கி அளிக்கப்படுவார்கள். இவர்கள் இந்த அமைதிப்படையை கொண்டு வருவதென்ற முயற்சி வந்து உக்ரைனின் தோல்வியை தக்க வைப்பதற்கு, உக்ரைனின் தோல்வியை தடுப்பதற்கான முயற்சியாகத்தான் அமைதிப்படை என்ற போர்வையில் இவர்கள் இறங்க போகிறார்கள் என்றுதான் ரஷ்யா தெரிவித்திருக்கின்றது. அப்ப ரஷ்யாவின் இந்த கூட்டை பொறுத்தவரையில் ரஷ்யா தனது அனுமதி இல்லாமல் அங்கு யாரையும் உக்ரைனுக்குள் இறங்க விட போவதில்லை. ஆனால் இவர்களுக்கு கடைசி முயற்சியாக இப்போ உக்ரைனால் இயலாது என்ற நிலையில் கடைசி முயற்சியாக இதனை அவர்கள் ஏதோ ஒரு வழியில் பரீட்சித்து பார்க்கலாமோ என்று யோசிக்கிறார்கள் போல தெரிகிறது. அப்படி என்றால் கட்டம் கட்டமாக இந்த போர் முடிவுக்கு வருவதற்கான சாத்தியங்கள் காணப்படுகின்றன நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மைதான். உக்ரைன் புலனாய்வுத்துறையின் தலைவரின் கருத்தின் அடிப்படையில் கூட தாங்கள் இனி தாக்கு பிடிக்க முடியாது என்றுதான் அவர் கூறியிருக்கின்றார். கிட்டத்தட்ட மே மாதத்துக்கு வரையிலும் தாக்கு பிடிப்பதே மிகவும் கடினமானது என்று சொல்லியும் அதற்கு முதல் உக்ரைன் ஒரு பேச்சுக்கு போக வேண்டும் என்று உக்ரைனில் இடம்பெற்ற கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் கூட கிட்டத்தட்ட 50% மேற்பட்ட மக்கள் அந்த போரை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு மனநிலைக்கு வந்து விட்டதாகத்தான் தெரிகின்றது. அங்கு ஏற்கனவே 50% மேற்பட்ட மக்கள் வெளியேறிவிட்டார்கள். இப்போது இருப்பதே ஒரு கொஞ்சம் சொற்பமான ஆக்கள். நன்றி. இன்றைய உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்து யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை உயிரோடை தமிழ் உறவுகளை எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு இன்னொரு உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். அரசவர்களே நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.